ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மகாவினோ. நேற்று நைட்டு டின்னருக்கு நாங்கள் சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் பண்ணோம். அந்த முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான பொருள்: பட்டை, சீரகம், 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் அரைக்கிறதுக்கு புதினா, 3 தக்காளி, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய். இது மிக்சியில் அரைக்கிறதுக்கு. மசாலா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு எக் மசாலா, அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு முட்டை. ஃபஸ்ட்டே குக்கரில் இல்லைன்னா பாத்திரத்தில் நம்மளுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த முட்டையை வேக வச்சுக்கணும். அப்புறமா அந்த முட்டையை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு வச்சுக்கணும். இது ஆக்சுவலாக எதுக்கு போடுறோம்னா, அப்போ தான் அந்த மசாலா, இந்த கிரேவியில் இந்த எக்கை போடும்போது அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி எக்கு ஒரு மாதிரி இதாக இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாக உப்பாக. அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு வைக்கிறது. இந்த மாதிரி கட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் 2ஆக கட் பண்ணி கூட போடலாம். இல்லைன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி குத்தி குத்தி போடணும். நான் ஆக்சுவலாக எதுக்கு இப்படி போட்டேன்னா, என் பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். அப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். ஆக்சுவலாக அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைங்கிறதுனால நான் ரீஃபைண்ட் ஆயிலே ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் இந்த தாளிக்கிறதுக்கு வச்சுருந்தோம்ல பட்டை, கிராம்பு, சோம்பு, அது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுட்டு நல்லா பொரிய விடணும். அது நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம், நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். அது வரை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணுன்னா சும்மா லேசாக சால்ட்டு போட்டுட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் மொத்தமான உப்பு போடல, கொஞ்சோன்னு வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டேன். அப்புறமா இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல, அந்த ஜார்லேயே அரைக்கிறதுக்கு வச்சது 3 தக்காளி. பெரிய சைஸ் தக்காளினா 2 இல்லைனா 1 போதும். நான் சின்னதாக இருந்தனால 3 தக்காளி. அப்புறமா 3 பச்சை மிளகா போடலான்னு பார்த்தேன், ஆனால் நான் 2 தான் போட்டேன். குழந்தைங்களாம் சாப்பிட்றனால 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா ஆக்சுவலாக சேர்க்கலாம், சேர்க்காம இருக்கலாம். புதினா ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க புதினா சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைனாக பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இது எதுக்காக அரைக்கணும்னா, ஆக்சுவலாக கலருக்காகவும் இதை அரைப்பாங்க மோஸ்ட்லி. இது நல்லாயிருக்கும், இது ஒரு மாதிரி தனி டேஸ்ட் இருக்கும். அதனால் அதையும் அரைச்சி எடுத்துட்டாச்சு. அந்த கேப்பில் இந்த வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அதை மறுபடியும் நல்லா கிளறிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அது போகிற வரை நல்லா அந்த வெங்காயத்தோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஆக்சுவலாக வதக்கி விடாமல் இருந்தால் அந்த இஞ்சி பூண்டு அப்படியே அந்த பாத்திரத்துலேயே ஒட்டிக்கிறோம். அதனால் அதை நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த மசாலா, நம்மளுக்கு எவ்வளோ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த கரம் மசாலாலாம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாத்தையுமே ஒன்றா போடலாம். ஆக்சுவலாக நான் எப்போயுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுலாம் செய்ய மாட்டேன். அப்படியே போகிறனால ஒன்றா போடுவேன். இன்றைக்கி சும்மா வீடியோக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சு போட்டேன். ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்துட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. இதுதான் என்னோடய பொண்ணு. அது நல்லா மசாலா ஸ்மெல் போகவும் அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா கிளறணும். இப்போ நீங்களே பார்த்தா தெரியும், கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும், நல்லா டார்க் கலரில் வரும். அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். அது வரை நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அது எப்படி தெரியும்னா, நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டிருக்குறோம். அதை ஞாபகம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பை ஆட் பண்ணி அதையும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும் மேலே. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜாரை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதிலே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ நான் சப்பாத்தி செய்ய போகிறனால கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும், அதனால் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினேன். இதே இட்லி, தோசைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போயுமே முட்டை கிரேவி உடச்சி ஊற்றி தான் வைப்பேன். எப்போயாச்சும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வைப்பேன். சரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் தான் இது நான் இப்போ செஞ்சேன். ஆக்சுவலாக சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்.
இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா அது கொதிச்சுட்டே இருக்கணும். கொதிச்சுட்டா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்லிட் போட்டு வச்சுருந்தோம்ல முட்டை, அதை எடுத்து அதில் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணணும். இப்போ அந்த முட்டை எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த முட்டை உடஞ்சிராமல் நம்ம மெதுவாக கிளறி விடணும். அப்போ தான் அந்த முட்டைக்குள்ளெல்லாம் அந்த மசாலா இறங்கிரும். இப்போ லிட் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் போகும். ஏன்னா ஆல்ரெடி முட்டையும் வெந்துருச்சு, அந்த மசாலா எல்லாமே ராஸ்மல் போயிடுச்சு. அந்த தண்ணி கொஞ்சம் வற்றுறதுக்காக அடுப்பில் வச்சு மூடி போட்டு மூடணும். மூடி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது நல்லா வெந்துருந்துச்சு. சூப்பரான கலரில் சூப்பரான டெக்ஸ்சரில் வந்துருச்சு. இது இன்னமும் கூட நம்ம வச்சு அப்படியே கெட்டியாக விடலாம். எனக்கு இது போதுமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் கருவேப்பிலை எப்போயுமே முன்னாடியே போட மாட்டேன். எனக்கு அந்த கருவேப்பிலை ஸ்மெல் இருக்கணுங்கிறனால அதை லாஸ்ட்டு தான் போடுவேன். நீங்கள் வேணும்னா முன்னாடியே போட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். லாஸ்ட்டு பெப்பர் கூட போட்டுக்கலாம். நான் இதுவே காரமாக தான் இருக்குது எனக்கு, அதனால் நான் பெப்பர் ஆட் பண்ணலை. ஸோ அவ்வளோதான். இந்த டெக்ஸ்சர் எனக்கு வேணுமா இருந்துச்சு, அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா கூட அதை சிம்முலேயே வச்சுருந்திங்கன்னா அது நல்லா கெட்டியாகி நல்லா சுருள வதங்கி வரும். எனக்கு இது போதும், அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். அவ்வளோதான் முட்டை கிரேவி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்பாத்தி, தோசைகள் வச்சு சாப்பிடுங்க. டாட்டா, பை பாய்.